நீங்க தமிழிசையை அவங்கள கட்டி அணைச்சது தொடர்பாகவும் கண்டனங்கள் வந்தது. தொகுதி மக்களுக்கான குரலாக கோரிக்கைகள் குறித்து பாராளுமன்றத்திலே பேசியிருக்கிறேன், பதிவு செய்திருக்கின்றேன். ஒன்றிய அரசிற்கு அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சகத்திற்கு அழுத்தம் கொடுத்திருக்கின்றேன். பள்ளிக்கரணை சதுப்பு மேம்பாடாகட்டும், மிக முக்கியமாக அந்த பெருங்குடி குப்பை கிடங்கு அகற்றி பயோமைனிங் திட்டத்தை கொண்டு வந்ததாகட்டும், சமீபத்தில் வேளச்சேரி ஏரியை சுத்தப்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்கின்ற அந்த நிதியாகட்டும், இப்படி சிலவற்றை குறிப்பிட்டு சொல்லலாம். கொரோனாவில் பிஎம் கேருடைய ஃபண்டுக்கு எங்களுடைய தொகுதி 12.5 கோடி நிதி எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் நாங்கள்லாம் போராடி கோரிக்கை வச்சு அதுல இருந்து உங்களுக்கு 1 வருட நிதி 5 கோடியை மட்டும் வைத்துக்கொண்டு மீதியை கொடுத்தார்கள். பட் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு எல்லாம் வர்றதுக்கு கடைசி 3 வருடங்கள் தான் நாங்கள் முழுமையாக அதை பயன்படுத்த முடிஞ்சது. இந்த சிக்கல்களுக்கு நடுவுலையும் முழுமையா நான் பயன்படுத்தி இருக்கிறேன். பெரிய பெரிய தொழில் அதிபர்களுக்கு, பண முதலைகளுக்கு வங்கி கடனை அப்படியே ரைட் ஆஃப் தள்ளுபடி பண்றீங்க. ஏழை பாளைகள் மத்திய தர வர்க்கத்தினர் வங்கியில போட்டு வச்சிருந்து மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா அதை எடுக்கிறீங்க. ஊழலை சட்டபூர்வமாக உலக அளவிலே செய்திருக்கின்ற ஒரே கட்சி பாஜக தான். ஜனநாயகம் படுகுழியிலே அதல பாதாளத்தில் தள்ளப்பட்டிருக்கு. அரசியல் சாசன சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெல்லும் என்கின்ற நம்பிக்கை இருப்பதால் அந்த அபாயத்திலிருந்து தப்பித்து விடலாம். பாஜகவினுடைய தோல்வி தமிழ்நாட்டு பெரியார், அண்ணல் அம்பேத்கர் மண்ணில் தான் தீர்மானிக்கப்படும். உங்களுக்கான உங்களுடைய குலம், உங்கள் பாட்டனார், உங்கள் முப்பாட்டனார் செய்த ஒன்றை நீ செஞ்சா உனக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தேன்னா வறுமையில் இருக்கிறவங்க எந்த சாய்ஸ் எடுப்பாங்க? அறிவிக்கிற திட்டங்கள் எல்லாமே அவங்களை பின்னோக்கி இழுக்கிற திட்டம். இல்லைன்னா எந்த இடத்துல இருந்து நம்ம வந்திருக்கிறோமோ அந்த இடத்துல போய் அவங்கள மீண்டும் உட்கார வைக்கிற திட்டம், அங்கே உட்கார வைக்கிற திட்டம். தென் சென்னை பகுதி மக்களே இந்த வெள்ள நிவாரண நிதி கொடுத்து கொஞ்சம் வாழ வச்சிருக்கலாமே. அவரு நாங்க என்ன ஏடிஎம் மிஷின் வச்சிருக்கோமான்னு கேட்கிற அந்த கேள்விகள். தேசிய பேரிடர் நிதின்னு ஒண்ணு இருக்கு, நாங்க சுனாமிக்கே கொடுக்கல, இப்படி எல்லாம் பேசினா என்ன அர்த்தம்? இந்த துணியை, இந்த கூற்றை தென் சென்னை மக்கள் மிக முக்கியமாக மறக்கவே மாட்டாங்க. இந்தாங்க சார் உங்க 4000 ரூபாய், எண்ணி 6 மாசத்துல லோனை முடிக்கிறேன். காசு பணம் புலங்குதோ? அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு 1000 ரூபாய் மிச்சமாகுது. பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கறாங்க. மக்கள் நலத்திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். நண்பர்களே வணக்கம். எனக்கே இது புதுசு, வண்டியில உட்காந்துலாம் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ எடுத்ததில்லை. முதல் முறையா செய்யறேன். தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் சிட்டிங் எம்பி, அடுத்தாலே அவங்க தான் வருவாங்கன்னு தோணுது. அவங்களோட ஒரு சின்ன உரையாடல். வணக்கம். வணக்கம்ப்பா, நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, ஏற்கனவே சொன்ன மாதிரி சிட்டிங் எம்பி வழக்கமா ஆளுங்கட்சின்னு சொன்னா அதுக்கு சில சாதகமான அம்சங்கள் இருக்கும், பாதகமான அம்சங்களும் அதுக்கே உரியது உண்டு. இப்போ நீங்க சிட்டிங் எம்பிங்கிற முறையில் இந்த தொகுதியில் உங்களுக்கு இருக்கிற சாதகமான அம்சங்கள் என்ன, பாதகமான அம்சங்கள்? சாதகமான அம்சங்கள் தான் நான் நிறைய அளவில் பார்க்குறேன். என்னன்னா, ஒரு 5 வருடங்கள் தொடர்ச்சியாக தொகுதி மக்களோடு பயணித்திருக்கிறேன். தொகுதி மக்களுக்கான குரலாக பல முறை அவருடைய கோரிக்கைகள் குறித்து பாராளுமன்றத்திலே பேசியிருக்கிறேன், பதிவு செய்திருக்கின்றேன். தொகுதிகளுக்கான விஷயங்கள் குறித்து மனுக்களை அளித்து, கடிதங்கள் கொடுத்து ஒன்றிய அரசிற்கு அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சகத்திற்கு அழுத்தம் கொடுத்திருக்கின்றேன். சில முக்கியமான விஷயங்களை செய்யவும் முடிந்திருக்கிறது தொகுதிகளுக்காக. பள்ளிக்கரணை சதுப்பு மேம்பாடாகட்டும், மிக முக்கியமாக அந்த பெருங்குடி குப்பை கிடங்கு அகற்றி பயோமைனிங் திட்டத்தை கொண்டு வந்ததாகட்டும், சமீபத்தில் வேளச்சேரி ஏரியை சுத்தப்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்கின்ற அந்த நிதியாகட்டும், இப்படி சிலவற்றை குறிப்பிட்டு சொல்லலாம். இது என்னுடைய நாடாளுமன்ற பணி என்றால் மிகப்பெரிய நமக்கு ஒரு யானை பலமாக தமிழ்நாட்டு அரசினுடைய இந்த திராவிட மாடல் திட்டங்கள், அது மக்களை மிக நன்றாக போய் சென்றடைந்து சேர்ந்திருக்கிறது. ரொம்ப முக்கியமா இந்த திட்டங்கள் எல்லாமே சமூக நீதியின் அடிப்படையில அறிவிக்கப்பட்ட திட்டங்கள். ஒரு குடும்பத்தை, குடும்ப பொருளாதாரத்தை முன்னேற்றுவதன் மூலமாக அந்த மாவட்டம், அதற்கு பின்பாக மாநிலம், அந்த மாநிலத்தின் மூலமாக நாடு, இது அனைத்தும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும்ங்கிற டிராவிடியன் மாடலை உருவாக்குன அடிப்படையா வச்சு. ஸோ அந்த திட்டங்கள் மக்கள் ரொம்ப அமோகமா அதற்கான ஒரு வரவேற்பை தருவதால் எனக்கு களம் மிக சாதகமாக இருக்கிறது. அறிஞர் அண்ணா சொன்னது போல சிட்டிங் எம்பியா இல்லை, அல்ல ஆளுங்கட்சியா இல்லை அப்படின்னு சொன்னா அவங்ககிட்ட வெத்து கரண்டியை வச்சிருக்கிறாங்க, வேகமா ஆட்டலாம் அப்படிங்கிற அது ஒரு அவங்களுக்கு சாதகமான விஷயம் இல்லையா? அது அகப்பையில நம்ம கிட்ட தான் உளுந்திருக்கு, கரண்டியில. அதனால நம்ம மெதுவாக தான் ஆட்டணும். நான் எதற்காக அது குறித்து பெரிதாக நாம் கவலைப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, முதல்ல 2 வருடங்கள் அதிமுக அரசாங்கம்,
10 வருடங்களாக ஒன்றியத்தில், இங்கேயும் அதிமுக அரசாங்கம், ஒன்றியத்திலே 10 வருடங்களாக பாஜக அரசாங்கம். இந்த 3 வருடங்கள் தான் நமக்கு முழுமையா, அது என்னுடைய தொகுதி நிதியே ஆகட்டும், முதல் வருடம் வந்த உடனே கொரோனா, அந்த கொரோனாவில் பிஎம் கேர் என்கின்ற பிஎம் கேருடைய ஃபண்டுக்கு எங்களுடைய தொகுதி 12.5 கோடி நிதி எடுத்துக்கிட்டார். அப்புறம் நாங்கள்லாம் போராடி கோரிக்கை வச்சு அதுல இருந்து உங்களுக்கு 1 வருட நிதி 5 கோடியை மட்டும் வைத்துக்கொண்டு மீதியை கொடுத்தார்கள். பட் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு எல்லாம் வர்றதுக்கு கடைசி 3 வருடங்கள் தான் நாங்க முழுமையா அதை பயன்படுத்த முடிஞ்சது. இந்த சிக்கல்களுக்கு நடுவுலையும் முழுமையா நான் பயன்படுத்தி இருக்கிறேன். நம்ம ஏன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார்னா, மக்களுக்கான விஷயங்களை செய்யாமல் நமக்கு கிடைத்த வாய்ப்பை நம்ம தவறிவிடக்கூடாது. நாங்க கரண்டியை ரொம்ப பேலன்ஸ்டா வச்சுட்டு நடந்து போறோம். ஏன்னா நிறைய மக்களுக்கு செஞ்சிருக்கிறோம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக என்னுடைய பணியை ஒரு 80% வருகை பதிவேடு முதற்கொண்டு மிகச் சரியாக வைத்திருப்பதால் மக்களை நோக்கி செல்லும் பொழுது அவர்கள் சிறு சிறு கோரிக்கைகள் வைப்பார்கள். ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது இல்லை, அது மாதிரி நாங்கள் எப்பயும் ஆய்வுக்கு போனாலே சொல்கின்ற விஷயங்கள் தான். நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் முறையில் இங்கே பொதுவில் ஒரு எம்எல்ஏவுடைய வேலை, நாடாளுமன்ற உறுப்பினர் வேலை, அதில் பிரிவினை இருக்குது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பிரத்யேகமான சில வேலைகள் இருக்கு. ஆனா அது எம்எல்ஏட்ட எதிர்பார்க்கறது நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட எதிர்பார்க்கறாங்களா களத்துல? ஆமா ஆமா. இப்ப நீங்க உங்களுக்கு மெட்ரோ வாட்டர், ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ், இந்த மாதிரியான வேலைகள், இப்போ கவுன்சிலர் பார்க்கறதுக்குன்னு வேலைகள், எம்எல்ஏக்குன்னு உரிய வேலைகள். ஆனால் அந்த பாகுபாடு அந்த மக்களிடம் என்னன்னா, அவங்க நமக்கு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறோம், அதனால நம்ம போறப்ப சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், அது இந்த வேலை அந்த வேலைன்னா நாங்கள் யாருமே பிரித்து பார்க்கறது இல்லை. குடுங்கமான்னு வாங்கிட்டு சம்மந்தப்பட்ட, அது எம்எல்ஏ பார்க்குற வேலைன்னா அவர்கிட்ட, இல்லைன்னா மாமன்ற உறுப்பினர்னா அவர்கிட்ட. நான் என்ன சோஷியல் மீடியாவில் அணுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, மெயில் மூலமாக அனுப்புவாங்க, இன்பாக்ஸஸில், எல்லா இன்பாக்ஸ்லேயும் நான் ரீச்சபிளாக இருக்கிறேன். ஸோ அந்த வர்ற விஷயங்களை எல்லாத்தையுமே நான் தான் என்னுடைய நேரடி பார்வைக்கு வர்றதுனால அவங்கவுங்களுக்கு நான் பிரித்து அனுப்புவேன். ஃபெசிலிட்டேட்டிங் இதை பண்ணுவேன். சில விஷயங்கள்ல நம்ம நேரடியாகவும் தலையிட வேண்டியது இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் இல்லைங்க இது எம்பிக்கான வேலை, ரயில்வே சம்பந்தமா பேசுறது அப்படின்னு நம்ம சொல்வது அழகல்ல இல்லைங்களா? நாடாளுமன்ற ஜனநாயகம் அதுவே ஆபத்தில் இருக்குது அப்படின்னு இந்தியா அலையன்ஸ் சார்பாக பரவலாக பரப்புரை மேற்கொள்ளப்படுது. நீங்க கடந்த 5 ஆண்டுகள் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை பங்கெடுத்திருக்கீங்க. இது உண்மையா மிகைப்படுத்தலா? உண்மையில இப்போ உங்க அனுபவத்துல இருந்து திரும்ப அங்க போறது, டிஸ்கஷன் உண்மையிலே ஓப்பனா நடக்குது, டெமோக்ராட்டிக்கா நடக்குது, அப்படி ஃபீல் பண்றீங்களா? 100% உண்மை. ஜனநாயகம் படுகுழியிலே அதல பாதாளத்தில் தள்ளப்பட்டிருக்கு. 4-5 உதாரணங்களை சொல்லலாம், நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் இருக்கு. நினைவில் நின்றவை மிக சமீபத்துல உதவி சபாநாயகர் இல்லாமலே, டெபியூட்டி ஸ்பீக்கர் இல்லாமலே ஒரு பாராளுமன்றம் நடந்து முடிஞ்சிருக்கு. அது மாதிரி பாராளுமன்றம் நடக்கின்ற நாட்களுடைய எண்ணிக்கையெல்லாம் குறைக்கப்பட்டிருக்கு. மிக முக்கியமா கடந்த அந்த 2 பாராளுமன்ற முடிவடைந்த எங்களுடைய அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை அடுத்து நிறைந்த போன கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா, ஆன் மாசாக 140க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் பாராளுமன்ற ஹிஸ்டரியிலே கிடையாது. மிக மிக ட்ரக்கோனியன் லாஸ்ன்னு சொல்லப்படுகின்ற சட்டங்கள்லாம் விவாதங்களே இல்லாமல், உதாரணத்துக்கு மணிப்பூர் எவ்வளவு மிக முக்கியமான கொடூரமான ஒரு சம்பவங்கள் நடந்தேறிய ஒரு மாநிலம், அது குறித்து விவாதிப்பதற்கு அனுமதி தரவே கிடையாது. நீங்க எல்லாரும் வெளிநடப்பு பண்ணிட்டீங்க, பேசிட்டு இருந்தார் இல்லையா அவரு? எவ்வளவு மணிப்பூரை பற்றியே பேசாமல் அவர், எங்களுக்கு நாங்கள் கேட்டோம் விவாதத்திற்கு நேரமில்லை, தரவில்லை. பிரதமர் பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னோம், அதற்கும் பதில் தரவில்லை. பிரதமர் நிறைவாக உரையாற்றும் பொழுது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேல் உரையாற்றி கொண்டிருக்கிறார். அதிலே மணிப்பூரை பற்றி ஒரு வார்த்தை கூட சப்ஜெக்டுக்கே வரல, இதுவரைக்கும் பேசல. இப்படி நிறைய நிறைய சட்டங்கள் ஆர்டினன்சஸ் மூலமா தான் வருது. உங்களூடாக தெரிந்து கொள்ள விரும்புது. இப்ப நாங்க யாருமே பார்லிமெண்ட்டுக்கு போகல, பார்லிமெண்ட்ல டிஸ்கஷனே நடக்காது அப்படின்னு சொன்னா ஒரு பயம் வருதுல, பீதி வருது. உண்மை. அரசியல் திரும்ப அங்க போயிட்டு என்ன டிஸ்கஸ் பண்ண முடியுங்கிற ஒரு பிரச்சனை. தமிழ்நாட்டு குரலுக்கு அங்க எவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்குது? இப்போ நேற்றைக்கு நீங்க நம்ம அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளை நம்ம நேற்றைக்கு கொண்டாடினோம். அரசியல் சாசன சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறதுங்கிறது தான் அண்ணல் நமக்கு கொடுத்த அந்த சட்டத்திற்கு ஆபத்து வந்திருக்கிறது தான் நேற்றைக்கு ஃபுல்லா என்னுடைய பிரச்சாரத்துல முழுக்க நான் எடுத்துட்டு போன ஒரு விஷயம். அவங்களுடைய மிக முக்கியமான குறிக்கோளே அந்த அரசியல் சாசன சட்டத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டு இவர்களுக்கு வேண்டிய அளவிற்கான ஒரு வலிமையற்ற ஒரு சட்டமாக அதை ஆக்க வேண்டும்ங்கிறது. அதனாலதான் 1 நேஷன் 1 எலெக்ஷன் கொண்டு வர்றது.
பொது சிவில் சட்டம் கொண்டு வர்றது, இப்படியான எல்லா விஷயங்களும். இப்போ இந்த சூழல்ல நம்ம குரலையாவது போய் எதிர்ப்பதற்கான குரல் அங்கே ஒலிக்க வேண்டும் என்பதும் முக்கியம். உங்கள் குரலை அவர்கள் கேட்டு கோரிக்கைகளை ஏற்று இன்னும் செய்ய போறதுல நமக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் தமிழ்நாட்டிற்காக மிக முக்கியமாக நம்முடைய நிதி உரிமை, தமிழ்நாட்டினுடைய நிதி உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது, கல்வி உரிமை பறிக்கப்பட்டிருக்கின்றது, மொழி உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. இத்தனையும் நம்ம பறிக்கப்பட்டிருக்குங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்தியாவிற்கும் சொல்வதற்காக போன்ற முறை 39 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தோழமை கட்சிகளோடு சேர்ந்து எப்படி குரல் கொடுத்தோமோ முக்கியமான சட்டங்களுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறோம். சிஏ உட்பட முக்கியமான சட்டங்களுக்கு. இது மாதிரியான விஷயங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். ஆனால் இந்த முறை நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெல்லும் என்கின்ற நம்பிக்கை இருப்பதால் அந்த அபாயத்திலிருந்து தப்பித்து விடலாம். ஓகே, அது ஒரு அபாயம்னு பொதுவா சொல்லப்படுது. இப்போ பிரதமர் அம்பேத்கர் இயற்றிய அரசியல் சாசனத்துக்கு ஆபத்து வருகிறது எங்களால் என்று இந்தியா கூட்டணி புரளி கிளப்புகிறார்கள். நானே அம்பேத்கர் கொடுத்த சட்டத்தால வந்தவன், நான் அப்படி பண்ணுவேனா அப்படின்னு உருகி பேசியிருக்கிறார். அடுத்த ஒருவேளை ஜெயிச்சு வந்தா நாங்க பிர்சா முண்டாவுடைய 150வது பிறந்தநாள் விழா வருது, நாங்க பழங்குடிகளை பெருமைப்படுத்த இருக்கிறோம், அதனால இந்தியா கூட்டணியினுடைய புரளியை நம்பாதீங்க. அப்ப பழங்குடிகளினுடைய பிரதிநிதி என்று அனைவரும் பெருமைப்படத்தக்க வகையிலே நம்முடைய ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். ஜனாதிபதி மேடம் மேதகு அவர்கள், அம்மையார் முர்மு அவர்கள் புதிய பாராளுமன்றத்தினுடைய திறப்பு விழாவுக்கு அழைக்கப்பட்டார்களா, அல்லது அயோத்தியிலே ராமர் கோயில் திறந்ததற்கு அவர்கள் அழைக்கப்பட்டார்களா? அது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமையோ விருப்பமோ, அதில் நாம் தலையிடுவதற்கு ஒன்றுமில்லை. ஒரு இந்திய குடிமகனாக, நாடாளுமன்ற உறுப்பினராக அம்பேத்கருடைய அண்ணலுடைய சட்டத்தில் நம்பிக்கை இருக்கிறது என்று ஒன்றிய பிரதமர் சொல்லும் பொழுது உங்கள் நம்பிக்கையை எப்படி நீங்கள் நிரூபிக்கின்றீர்கள்? செயல்கள் வாயிலாகத்தானே நம்பிக்கையை நிரூபிக்க வேண்டும். அப்படி என்றால் இத்தனை விஷயங்களும் நீங்கள் செய்திருக்க வேண்டும் அல்லவா? 2026 பழங்குடியின ஆண்டாக கொண்டாடுவோம், அல்லது அவர்களுக்கு பாரத ரத்னா அளிப்பது தலைவருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை விட நீங்கள் நடப்பிலே முன்னெடுக்கின்ற முக்கியமான விஷயங்களில் அவர்களுக்கு எந்த விஷயத்தில் முன்னெடுப்பு வைக்கிறீர்கள்? அப்படி என்றால் இப்ப நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பே அதற்கான கால வரையறையே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற கணக்குக்கு இன்னும் 15-20 வருடமாகும் போல இருக்கு. இப்ப எதையுமே அவர்கள் வாய்ச்சொல்லில் வீரர்களாக மட்டும்தான் இருக்கிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களுடைய வாக்குறுதிகள் தொடர்பாக கிட்டத்தட்ட பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையிலையும் அது கேரண்டி அவர் காதுகள் பாவம் இல்லையா அப்படின்னு சமயத்துல பேசியிருக்காரு. எரியுதிடுமாலா ஃபேனை 12ஆம் நம்பர்ல வை அப்படின்னு கூட பேசியிருக்கிறாரு. இது பொதுவா இப்ப அவர் ஒரு ஜனரஞ்சகமான மொழி நடைக்கு மாறி இருக்கிறாருன்னு ஓகே. பட் இந்த வார்த்தை காதுகள் பாவம் இல்லையா, நீங்க எவ்வளவு பொய் சொல்றீங்க அப்படின்னு பிரதமர் மோடி கேட்கிறார். பட் ஆனா அந்த அறிக்கை தொடர்பாக வரும்போது ராஜ்நாத் சிங் சொல்றாரு 24 கேரட் தங்கம் எங்க அறிக்கை, பிஜேபி மேனிஃபெஸ்டோங்கிறார். நட்டா நாங்க சொன்னதை செஞ்சிருக்கோம், இன்னும் செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. தட் மீன்ஸ் 370 அப்ளிகேஷன் தொடர்பாகவும் இப்போ அந்த காமன் சிவில் கோட் தொடர்பாகவும் சொல்றாங்க. என்ன சொன்னதை எத்தனை 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் நாங்க கொடுத்துருக்காங்களா? கருப்பு பணத்தை அத்தனையும் மீட்டு வங்கிகளில் போடுவோம்ங்கிறாங்க, பண்ணியிருக்காங்களா? நீங்க அதையே விடுங்க, சொன்னதை செய்யாத விட எவ்வளவு அக்கிரமமான விஷயங்கள். பெரிய பெரிய தொழில் அதிபர்களுக்கு, பண முதலைகளுக்கு வங்கி கடனை அப்படியே ரைட் ஆஃப் தள்ளுபடி பண்றீங்க. ஏழை பாளைகள் மத்திய தர வர்க்கத்தினர் வங்கியில போட்டு வச்சிருந்து மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா அதை எடுக்கிறீங்க. அவங்க பேங்க்ல போட்டுருக்காங்க. அவங்க பேங்க்ல போட்டு இங்கிருந்து எடுத்து கோடிக்கணக்கான ரூபாய்களை இந்த மக்களிடமிருந்து மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு எடுக்கிறாங்க. எப்பேற்பட்ட ஊழலை இதுவரைக்கும் ஊழலை சட்டபூர்வமாக உலக அளவிலே செய்திருக்கின்ற ஒரே கட்சி பாஜக தான். தேர்தல் கண்டிப்பா கண்டிப்பா, அதாவது மக்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமா தெரியுது அவங்களுக்கு. பாஜக ஊழல் கட்சிங்கிறது கொண்டு போய் பரப்புரையில சேர்த்திருக்கோம். நாங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த பேலன்ஸ், இந்த விஷயம் எல்லாம் பேலன்ஸை யாருமா உங்களுக்கு எடுக்கிறா, பிடிக்கிறா? மினிமம் பேலன்ஸ் நீங்க வச்சிருக்கீங்கன்னா யார் எடுக்கிறான்னா அது நம்மளுடைய இது கிடையாது, பாஜக தான் எடுக்குது. இன்னொரு விஷயம், இந்த இபி விஷயமே மக்களுக்கு உதயமின் திட்டத்துல அதிமுக கையெழுத்து போட்டதுனாலதான் மின்சார பயன்பாட்டிற்கான நம்ம கட்டண உயர்வு இருக்கும். ஏன்னா அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது யூனியன் கவர்மெண்டோட பாலிசி டிசிஷனால
வர்ற நெருக்கடியில ஆளுங்கட்சி மாநிலத்துல இருக்கிற கட்சிகள் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் தான் ரிசீவ் எண்ட்ல இருக்கிறாங்க. ஆமா, நிச்சயமாக நம்மள தானே கேட்கறாங்க. அவங்களுக்கு இந்த திட்டங்களை புரிய வைக்கிறது. கல்விங்கிறது மாநில பட்டியல்ல இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. நம்முடைய அத்தனை விலை மதிப்பற்ற உயிர்களை நம்ம கொடுத்துருக்க வேணாம். நீங்க ஒரு 30 வருஷத்துல அண்ணல் அம்பேத்கரும் பெரியாரும் வந்ததுனாலதான் நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கோ எனக்கோ இந்த மேடை கிடைச்சிருக்கு. இன்னும் எத்தனையோ பேர் படிச்சுட்டு வந்திருக்கோம். அவர்களுடைய திட்டமே நம்மளை 60 வருஷத்துக்கு பின்னோக்கி இழுத்துட்டு போறதுதான். அப்ப இந்த மண் மட்டும் அவர்களை எதிர்த்து நிற்கின்றது. எப்படி நெப்போலியனுடைய தோல்வி இங்கிலாந்தில் இருக்கிற ஈட்டன் பள்ளியினுடைய விளையாட்டு மைதானத்தில் தீர்மானிக்கப்பட்டதோ, அப்படி பாஜகவினுடைய தோல்வி தமிழ்நாட்டு பெரியார் அண்ணல் அம்பேத்கர் மண்ணில் தான் தீர்மானிக்கப்படும். இப்ப உங்க கட்சிக்காரங்க பேசும்போது பிரதமர் மதிப்பிற்குரியவர் அப்படிலாம் சொல்லிட்டு 29 பைசா பிரதமர் அப்படிங்கிற விமர்சனம் இருக்குல்ல, அது தமிழ்நாடு மாநில தலைவர் அவருக்கு ரொம்ப கடுப்பை கலப்பிருக்கு. இனிமே 29 பைசான்னு சொன்னீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவர் நாங்கள் மரியாதை குறைவாக எப்பொழுதும் யாரையுமே பேசுவது கிடையாது. 29 பைசா பிரதமர் அது அவருடைய எங்களுக்கு என்று நீதியை, எங்களுக்கான நியாயமான தமிழ்நாட்டு உரிமைகளை கேட்கும் பொழுது சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பீகார்ல நீங்க பிறந்திருந்தா நீங்க 1 ரூபா கொடுத்தீங்கன்னா 3 ரூபாய் சொச்சம் சில்லறை தர்றீங்க. உத்தரப்பிரதேசத்துல பிறந்திருந்தா 2 ரூபாய் சில்லறைகள் திரும்ப தர்றீங்க 1 ரூபா கொடுத்தா. அப்ப தமிழ்நாட்டுல பிறந்தவங்க மாத்திரம் 1 ரூபா கொடுத்தா 29 பைசா கொடுத்தா இன்னைக்கு தமிழ்நாடு தான் பொருளாதாரத்திலே 2வது இடத்திலே, வருவாயை தருகின்ற இடத்திலே இருக்கின்றது. ஸ்டார்ட் அப் கம்பெனிகளில், புதிதாக தொழில் துவங்குகின்ற கம்பெனிகளில் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டுங்கிற அவார்டை ஒன்றிய அரசு தான் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு. ஆனா நிர்மலா சீதாராமன் சமீபத்துல பேசும்பொழுது அயோத்தியா தான் சூப்பரு, அம்பத்தூர் இல்ல, அம்பத்தூரோட அயோத்தியா தொழில் வளர்ச்சியில மேலோங்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில். அம்பத்தூர் தொழிற்பேட்டை என்பது இன்றைக்கு நேற்றைக்கு கிடையாது. இன்றைக்கு புதிதாக உருவாக்கிய தொழிற்பேட்டை நகரம் கிடையாது. பல வருட காலமாக அது அம்பத்தூர் என்றாலே அதுதான். நம்ம அங்க உழைக்கின்ற மக்கள், பாட்டாளி வர்க்கத்து மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தங்கள் வியர்வையே நாட்டின் பொருளாதாரத்திற்கு அர்ப்பணிக்கின்ற மக்கள் இருக்காங்க. அப்ப அம்பத்தூர் தான் அந்த வழியில உயர்ந்ததுன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த மக்கள் கொடுக்கின்ற உழைப்புல தான் தமிழ்நாட்டின் ஒன்றிய அரசு பாராட்டு. ஆனா நிர்மலா சீதாராமன் நம்ம தேர்தல் அதுதான் அது லட்சம் பொய்கள் சொல்லுவதில் இது 1001வது பொய் நீங்க வச்சுக்கணும். சமீபத்துல பாஜக தலைவர் தான், தமிழ் மாநில தலைவர், அவர் தலித் வீட்டில் சாப்பிட்டாருங்கிறத பரவாயில்ல, ஏற்கனவே அவங்க தலித் ஆதரவாளர்கள், நாங்க சமூக நீதிக்கு நாங்க தான் பாத்திரமானவர்கள், சமூக நீதியை அப்டேட் பண்றதுக்கு நாங்க ஆட்சிக்கு வரணும்னு கூட அண்ணாமலை பேசியிருக்காரு. அந்த அப்டேஷன்ல ஒரு பகுதியா தலித் வீட்டில் போய் சாப்பிடுவது, இந்த களத்துல பயன்படுத்துவது இல்லை, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையோடு இயைந்து அன்றாட வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு விஷயம். இப்ப நம்ம எல்லார் வீட்டுக்கும் நம்ம வர்றோம். மிக குறிப்பாக நம்முடைய இந்த பட்டியலினத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளோடு நீண்ட நெடுங்காலமாக நமக்கு புழங்குகின்ற, நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அன்னம் தண்ணி புழங்குகின்ற ஒருவரோடு ஒருவர் இணைந்த வாழ்க்கை தான். இதை நம்ம தேர்தலுக்கு நம்ம செய்யறது கிடையாது. இல்ல அவர் இயல்பாகவே செஞ்சிருந்தாலும் அதை தேர்தலை முன்வைத்து அதை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் மக்களுக்கு அது யாராக இருந்தாலும் எந்த சமயத்துல வர்றாங்க, எப்ப அவங்களோட நிக்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். எந்தெந்த விதங்களுக்கு நீங்கள் அண்ணல் எடுத்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என் ஜாதி மத பாகுபாடு இருக்கக்கூடாது, முக்கியமாக பிறப்பின் அடிப்படையில எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப இவங்க கொண்டு வந்திருக்க புதிய கல்விக் கொள்கையில ஏன் விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வர்றாங்க? அது முற்றிலுமாக அண்ணல் அம்பேத்கருக்கு எதிரான திட்டம் தானே. இல்ல, விஸ்வகர்மா பொருள்ல விஸ்வத்தை உருவாக்குறவர் என்னங்க இது என்ன கொல்லப்புற வழியா குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர்றது? நீங்க அந்த இதை பாத்தீங்கன்னாலே பிரதமர் போய் அதை துவங்கி வைக்கிறாரு. அந்த பின்னால இருக்கும் இல்லைங்களா, பேக்ட்ராப் செட்டிங்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே அவ்வளவு ஒரு வருத்தமா இருந்தது அந்த காலத்துல. இப்ப ஒருவேளை அந்த விஸ்வகர்மா திட்டத்தை அமல்படுத்தினார், அண்ணாமலை சார்ந்து வருகிற அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகமோ அல்லது மோடி சார்ந்த சமூகமோ இதே போன்ற பதவிகள் இருக்க முடியாதுங்கிற டேஞ்சர் அவங்களுக்கு, பயம் அதெல்லாம் இருக்கும் தானே. அவங்க எப்படி இதை செய்வாங்க? அந்த இடத்திலே அவர்கள் ஏற்கனவே அமர்ந்து விட்டார்கள். மற்றவர்கள் அமர்வதற்கு இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அதிகாரங்களுக்கு என்ன நடந்தாலும் அதுல பிரச்சனையே கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு நீங்க அந்த தொழிலை கற்றுக்கொள்பவர்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு குடும்பத்துக்கு. இவங்க கொடுத்து நீங்க கத்துக்கங்கன்னு. நீங்கள் அதை செய்ய வேண்டாம், படிங்க, கலெக்டர் ஆகுங்க, மருத்துவர் ஆகுங்க, இன்ஜினியர் ஆகுங்கன்னு அம்பேத்கர் கூட்டிட்டு வர்றாரு. மகர் இனத்தில் பிறந்தவர்களுக்கு மரணம் ஒன்றுதான் விடுதலை என்று இருந்த அந்த மக்களை மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து பட்டியலின மக்களுக்கும் அவர் சொன்ன ஒரே விஷயம் படி, கற்பி, ஒன்றுபடு, போராடு. இப்ப அதுல இருந்து நீங்க திரும்பவும் எடுத்து
உங்களுடைய இதை நீங்க கத்துக்கங்க கைவசம். ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிறது எல்லாருமே அவங்கவுங்க படிச்சதுக்கு அப்புறம் நீ கம்ப்யூட்டர் படின்னு சொல்லு, அடுத்ததுக்கு மேல போன்னு சொல்லு, அது வேற விஷயம் வந்து. ஆனால் உங்களுக்கான உங்களுடைய குலம், உங்கள் பாட்டனார், உங்கள் முப்பாட்டனார் செய்த ஒன்றை நீ செஞ்சா உனக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தேன்னா வறுமையில் இருக்கிறவங்க எந்த சாய்ஸ் எடுப்பாங்க? பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அதே பொறுத்து இல்ல, அவங்களையும் இந்த விஸ்வகர்மா திட்டம் வந்து வஞ்சிப்பதாக. நிச்சயமாக பிற்படுத்தப்பட்ட இந்த ஓபிசி பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நம்ம இடஒதுக்கீடு 27 இந்த இடஒதுக்கீடுல கொண்டு வந்ததுல இருந்து தொடர்ச்சியா நீங்க திமுக பாத்தீங்கன்னா அதுல நீதிமன்றத்தை நாடி அதற்கான ஒரு தீர்வை கண்டிருக்கிறது திமுக. இவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது ஒரு திட்டங்களை பெயரளவில் அறிவித்து விட்டு அதிலே முழுமையாக அனைவரையும் உள்ளெடுத்து கொண்டு போகிற போக்கு கிடையாது. ஏன்னா அறிவிக்கிற திட்டங்கள் எல்லாமே அவங்களை பின்னோக்கி இழுக்கிற திட்டம், இல்லைன்னா எந்த இடத்துல இருந்து நம்ம வந்திருக்கிறோமோ அந்த இடத்துல போய் அவங்கள மீண்டும் உட்கார வைக்கிற திட்டம், அங்கே உட்கார வைக்கிற திட்டம். ஓகே, திமுக மேல திமுக ஆதரவாளர்களுக்கு ஒண்ணு உண்டு, நீங்க வந்து நாகரிக அரசியல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி. இப்ப சமீபத்துல வந்து நீங்க தமிழிசையை வந்து அவங்கள கட்டி அணைச்சது தொடர்பாகவும் கண்டனங்கள் வந்தது. நான் அதை விட்டுறேன். பொதுவா இப்போ வந்து குஜராத்ல இதே இப்போ தமிழிசை அவர்கள் வந்து கவர்னராக இங்க ஆர்.என். ரவி என்ன செய்யறாரோ அதுதான் அவங்க அங்க செஞ்சுட்டு வர்றாங்க. தனிப்பட்ட நட்பு வேற. ஆனா நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன், இந்த சங் பரிவார் அமைப்பை சேர்ந்தவர்கள், இவங்க தமிழிசை சங் பரிவார் அமைப்பை சேர்ந்தவர் கிடையாது நேரடியா. ஆனா அவங்களோட நம்ம நட்பு பாராட்டுவதுங்கிறது, இவங்க குஜராத்ல காங்கிரஸ் எம்பியை மோடிக்கு அழைச்சும் கூட அவர் கொலை செய்யப்பட்டார். இன் ஃபியூச்சர் நான் சொல்றேன், உங்களுக்கு சங் பரிவார் அமைப்பினர் 4ஆம் வட்டத்துல அந்த நட்பு எல்லையிலிருந்து ரொம்ப விலகி போறாங்க. அவங்க பிகாஸ் அவங்க சப்போர்ட் பண்ற சிஸ்டம் அல்லது திட்டங்கள் எல்லாமே நம்ம சொந்த மக்களுக்கு எதிரானதாக இருக்கு. அப்ப இந்த நட்பு பேணுவது அதுல வந்து நெருக்கடிகள் வருதா? அது பத்தி டிஸ்கஷன் நடக்குதா? இல்ல, நட்பு பேணுவது என்பது என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம இதுல நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தொடர்ச்சியான பண்பாடே அப்படிதான். உங்களுக்கு பெரியாருக்கும் மூதறிஞர் ராஜாஜிக்கும் இருந்த நட்பாகட்டும், பெருந்தலைவர் காமராஜருக்கும் அண்ணாவுக்கும், அண்ணாலாம் வந்து தேர்தலில் வந்து எதிர்த்து வேட்பாளரை நிறுத்தது கிடையாது, அவருக்காக எதிரான பிரச்சாரத்திற்கு சென்றது கிடையாது. அவருக்கு எதிராக வந்து தீர்மானம், நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றாங்க பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவருடைய ஆட்சிக்கு. ஆனால் வேறொரு கட்சி கொண்டு வருகிற சுதந்திரா கட்சின்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ஐ ஸ்டாண்ட் கரெக்டர். ஆமாம், அதுல 1.5 மணி நேரம் பேரறிஞர் பேசுறாரு. பேசிட்டு வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் வெளியேறார். ஒரு தமிழன், ஒரு நான் மதிக்கின்ற ஒரு தலைவரை, ஒரு தமிழனை அவமானப்படுத்தக்கூடாதுன்னு அந்த மாதிரி அரசியல் இருந்தது. இப்ப அதுல வர்றப்போதான் நாங்கள் இந்த நட்புங்கிறத வந்து இப்ப அப்படி பாத்தீங்கன்னா இவங்களும் சரி, நம்ம வானதி சீனிவாசன் எல்லாருமே நல்ல முறையில வானதி சீனிவாசன் இல்ல சொல்றேன் நான். இல்ல, நீங்க சொல்றது புரியுது, இந்த பிராடர் ஸ்கோப்ல பேசுறீங்க. இப்ப நட்பு வேறு, கொள்கை ரீதியாக நட்பு கொள்வது இவங்க ரெண்டுத்தையும் விட்டுருங்க. இல்ல, நான் ஜென்ரலாவே தான் சொல்றேன், அவங்க எல்லாருமே மனிதர்கள் தான். நீங்க சங்கிகள்னா அவங்க எல்லாம் மனிதர்கள் இல்லைன்னு நம்ம அந்த இதுக்கு போக முடியாது. அதான் சொல்றேன், எல்லாருமே. அதனால நட்பு வேறு யாராக இருந்தாலும் வந்து அவர்கள் சங்கிகளாக இருந்தாலுமே நட்பாக இருப்பதிலே எந்த பிரச்சனையும் கிடையாது. கொள்கை அளவிலே வேறுபடுவோம், கொள்கை கருத்து அளவிலே எந்த விதத்திலும் சமரசம் இருக்கவே இருக்காது. பிரதமர் மோடி என்ன சொல்றாருன்னா, எனக்கு கனவுகளை நான் உங்களுக்காக தான் பிறந்தேன், ஏன் பிறந்தானா இதுக்காக தான் பிறந்தேன், உங்களை வாழ வைக்காம நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நேற்று பேசியிருக்கிறார். தென் சென்னை பகுதி மக்களே இந்த வெள்ள நிவாரண நிதி கொடுத்து கொஞ்சம் வாழ வச்சிருக்கலாமே அவரு. நான் நீண்ட காலத்துல எங்களை வாழ வைக்கிறதுக்கு எந்த குறிக்கோளையும் எந்த வேண்டுகோளையும் அவர்கிட்ட வைக்கல. 38,000 கோடி நிதி கேட்கிறோம். தேசிய பேரிடர் நிதின்னு ஒண்ணு இருக்கு, நாங்க சுனாமிக்கே கொடுக்கல. இப்படி எல்லாம் பேசினா என்ன அர்த்தம்? துணி இருக்குல்ல, இது இந்த தலையீடுக்கு மட்டும் இந்த துணி அப்படிலாம் பேரிடர் அறிவிக்க முடியாது, அறிவிச்சிருக்கீங்களான்னு ஒருத்தங்க கேக்குறாங்கல்ல. அதைத்தான் வந்து நான் இப்ப குறிப்பா சொல்றேன். இந்த துணியை, இந்த கூற்றை தென் சென்னை மக்கள் மிக முக்கியமாக மறக்கவே மாட்டார். பொதுவா தமிழ்நாட்டு ஒரு பண்பாடு இருக்குங்க. இப்ப என்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு நீங்க வரலன்னு வச்சுக்கோங்க, சரி பாவம் என்ன வேலையோ வரலைன்னா பிரச்சனை இல்லை, பின்னால போய் விசாரிச்சுக்கலாம், வந்து வருவாங்கன்னு விட்டுடலாம். ஆனா நான் துக்கப்படுகின்ற பொழுது, துயரப்படுகின்ற பொழுது நீங்கள் வந்து நிற்கவில்லை என்றால் ஒரு பொழுதும் அதை மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். இப்ப இந்த மாதிரியான துணி, நாங்க என்ன ஏடிஎம் மெஷின் வச்சிருக்கோமான்னு கேட்கிற அந்த கேள்விகள், இதையெல்லாம் குறிப்பாக சென்னை மக்கள் அவங்க சொன்னதுனாலதானே கேட்டோம். நாங்களா கேட்கவே இல்லையே, அவர்கள் சொன்னதுனால அந்த பதிலை முன்வைத்தோம். அது ஒரு சாதாரண சொல். ஐயன், என் ஐயன், என் அப்பன் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து
கடவுள் முதற்கொண்டு ஒரு சாதாரண சொல். காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு அல்லது உங்க கூட்டணி ரொம்ப பயங்கரமா வாய்ச்சாவடால் அடிக்கிறாங்க. வறுமை டக்குன்னு எப்படி ஒழிக்க முடியும்? அதனால ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காரு, சிறுபலத்தனமா பேசுறாரு. நீங்களே சொல்லுங்க மக்களே, வறுமையை டக்குன்னு ஒழிக்க முடியுமா அப்படின்னு மோடி கேட்கிறாரு. வடக்கதான் அவர் பேசும்போது கேட்கிறார், டக்குன்னு எப்படி ஒழிக்க முடியும்? நான் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே குறைப்பேன். எவ்வளவு 10 வருஷமா அவர்களுடைய டக்கு இதானான்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா? 10 நம்ம குறைக்க முடியாதுதான். ஆனால் அதை நோக்கிய பயணத்தில் எந்தெந்த திட்டங்களை எடுப்போம். ஹங்கர் இண்டெக்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ போன வருஷத்தை நம்ம பேசின அந்த இண்டெக்ஸ் படி, மிக சமீபத்திய இண்டெக்ஸ் படி எவ்வளவு அதள பாதாளமான இடத்தில் இந்தியா இருக்கிறது. பசியோடு இரவு தூங்கச் செல்கின்ற மக்கள் அவ்வளவு அதிகமான பேர் இங்க இருக்கிறாங்க. அப்ப அதை நோக்கிய உங்களுடைய பயணம் என்ன? வெறும் திட்டங்கள் தான் இருக்கே ஒழிய ஹங்கர் இண்டெக்ஸ்ல அப்ப உலக அளவுல எப்படி நம்ம அந்த அதள பாலத்துல இருக்கிறோம், அதைதான் நம்ம கேட்கிறோம். புள்ளி விவரங்களை முன்வைத்து தான் கேட்கிறோம். அப்ப நீங்க உங்களுடைய ப்ராக்ரஸ் 10 ஆண்டுகள்ல 3வது ஆண்டு இப்படி இருக்கு, 5வது ஆண்டில் குறைஞ்சிருக்கு, 7வது ஆண்டில் குறைஞ்சிருக்குன்னா மேல கிராஃப் ஏறி இருந்தா கேள்வி கேட்க போறது இல்லை. அதர பாதாளத்துல கிராஃப் இறங்குறப்ப கேள்வி கேட்க வேண்டி இருக்கின்றது. உங்க தொகுதியை பொறுத்தளவுல தமிழிசை அக்கா அவங்க ஏற்கனவே மிக முக்கியமான பொறுப்புகளை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க பதவி மேல விருப்பம் தான், மக்களுக்கு தொண்டாற்றணுங்க, அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. பாவப்பட்டு ஓட்ட கிட்ட போட்டுறாதீங்க, அந்த அம்மா வேற அங்க எங்க ஆர் என் ரவி செய்யற மாதிரி தான் செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு கனிமொழி மேடம் கூட சொன்னாங்க. அவங்களுடைய ரோல் இங்க களத்துல, அவங்களுடைய செல்வாக்கு ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன் எப்படி இருக்குது? பெரிதான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. இப்ப நான் அந்த பதவியிலிருந்து இந்த பதவியிலிருந்து வந்தேன்னு சொல்றதெல்லாம் எடுபடாது. அதாவது சொல்லுவாங்க ஆங்கிலத்துல பிளேஸ் டஸ் நாட் மேக் அ மேன், நெய்தர் ஸ்கெப்டர் nor the throne make a king, greatness should be from within னு சொல்லுவாங்க. நீங்க எல்லா பதவியில எந்தெந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் மக்களுக்கு சேவை பண்ணலாம். they also serve who stand and wait. அப்போ இந்த வழியில நான் இதுல இருந்ததுனாலதான் அப்படின்னு கிடையாது. ஏன் இந்த சேவையை அவங்க வெள்ளம் சமயவே டிசைன் பண்ணிட்டு சேவையை அப்பயே ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லையா? அதனால அது ஒரு பெரிதான தாக்கத்தை எல்லாம் மக்கள் கிட்ட ஏற்படுத்தாது. லோக்கல்ல இந்த பாப்புலரான திட்டங்கள் இருக்குல்ல, 1000 ரூபாய் கொடுக்கறது சொல்றோம். பெண்கள் மத்தியில நான் கிரவுண்டுக்கு போகும்போது ரெஸ்பான்சஸ் பார்க்க முடியும். நீங்க கிரவுண்டுக்கு போகும்போது அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ஏதாவது பர்சனலா இதை கம்யூனிகேட் பண்றாங்களா? பர்சனலா நிறைய பேசுவாங்க. என்னுடைய பரப்புரையிலேயே நான் அதை தான் ரொம்ப கவனமா பார்ப்பேன். யாராவது இந்த கோலம் போட்டிருந்தாங்க, புதுமை பெண் திட்டம் அப்படி இப்படின்னா கோலம் போட்டிருந்தாங்கன்னா கேட்டா அவங்க சொல்றது ரொம்ப முக்கியமா, அடுத்தவங்க கிட்ட போய் மாச கடைசியில நிக்க வேண்டியதில்லை எங்களுக்கு, அது ஒரு விஷயத்த செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி மாத்திரை காசு, அந்த காசு எல்லாம் நாங்க வாங்குறதுக்கு நிறைய பேர் சொல்றது, மாத்திரை செலவுக்கு போக வர்ற செலவுக்கு வேற சொந்தக்காரங்க அவங்க வீட்டுக்குன்னா போறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே போய் நம்ம வீட்டுக்காரர்கிட்டயோ வேற யார்கிட்டயோ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மிக மிக முக்கியமா அவங்க சொல்றது, அவங்களுக்கு கையில காசு இருக்கிறதுங்கிறது ஒரு இன்னொருத்தட்ட போய் நம்ம கேட்க வேணாம் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸை கொடுக்குது. ஆமா, கொடுக்குது. நிறைய பேர் அதைத்தான் இந்த விஷயம் நமக்கு ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு ஆளு செஞ்ச மாதிரி புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் போய் கேட்க முடியாது இல்லத்தா, கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு, நம்ம ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கொடுன்னு ஒரு தடவை கொடுப்பாங்க, 2 தடவை கொடுப்பாங்க. வீட்டுல அண்ணமார்ட்ட கூட கேட்க முடியாது. ஒரு தடவை கொடுப்பாங்க, 2 தடவை கொடுப்பாங்க. ஆனா சரி இந்த செலவு அடுத்த மாசம் 1000 ரூபாய் வர்றப்ப பாத்துக்கலாம் அப்படி நாங்க மளிகை கடையில இருந்து நாங்க சொல்ற அளவுக்கு இது வந்திருக்குங்கிறாங்க. பர்சனலா பெண்களுடைய மொபிலிட்டியை நீங்க கொஞ்சம் இன்டீரியர் பிளேசஸ்ல இருந்து இங்க சென்னை வந்திருக்கிறீங்க. இப்போ பஸ்லாம் கொஞ்சம் மொபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணது அப்படிங்கிறது, நீங்க திமுக காரரா விட்டுருங்க, எம்பியா விட்டுருங்க, அந்த மொபிலிட்டி தொடர்பாகவும் இலவச பயணம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது எவ்வளவு முக்கியமானது? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னன்னா நீங்க ஒரு 850 ரூபா 1500 ரூபா ஒரு மாசம் சம்பாதிக்கிற ஒரு பொண்ணு பார்த்தீங்க, ஒரு அம்மா மீன்கார நம்முடைய சகோதரியோ, பூ விற்கிற சகோதரியோ, கிட்டத்தட்ட இங்கிருந்து பாரிஸ் போயிட்டு தினமும் வர்றதுக்கு அதுக்கு இருக்குன்னா அந்த 1500 ரூபாயில 800 ரூபாய்க்கு நீங்க பேருந்துக்கே செலவழிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. அது மாதிரி ஊர்கள்ல இருந்து நம்ம எடுத்துட்டு வர்றாங்க இல்லைங்களா மெயின் சிட்டிக்கு. இப்போ எங்க ஊர்ல இருந்து விருதுநகர் கொண்டு போகணும், எங்க ஊர்ல இருந்து மதுரை கொண்டு போகணும்னா பெரும்பான்மையான அவருடைய சம்பாத்தியம் பேருந்துக்கே போறதான ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் இப்போ இந்த பிங்க் பஸ்ஸஸ், அதை அவங்க ஸ்டாலின் பஸ்ன்னு தான் சொல்றாங்க, பிங்க் பஸ்னே சொல்றது இல்லை. ஸ்டாலின் பஸ், ஸ்டாலின் அண்ணன் பஸ், இல்லைன்னா ஸ்டாலின் பஸ்ன்னு உரிமையோட அதுல போறப்ப அவங்களுக்கு முழுமையா அது நிச்சயமாகுது. இப்போ பெண்களை முழுவதுமா வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம், அந்த அவர்களுக்கான வெளியே திறந்து விடுறது, சடக்குன்னு இதுல ஏறி அதுல இறங்கிக்கலாம்,
ஒரு சும்மாவாவது வந்து நீங்க வியாபார நிமித்தம் இல்லைன்னா கூட ஒருத்தரை போய் உட்காந்து பார்த்து பேசிட்டு வர்றதுக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஜென்ரல் வாங்குறது, அதுக்காக அவங்களுக்கு ஒரு பெரிய ரெக்கைகளை நீங்க சொல்ற மாதிரி அந்த மொபிலிட்டி, அவர்களுடைய அந்த மூவ்மெண்ட்டை வந்து விசாலப்படுத்துகின்ற ஒரு விஷயம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய இமேஜ் நீங்க வெவ்வேறு இடங்கள்ல குறிப்பிட்டீங்க, அது கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கிறேன். நீங்க வந்து பள்ளிக்கரணை வந்து ஒரு இடத்துல என்ன வார்த்தை, பள்ளிக்கரணை மீண்டும் சுவாசிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அது பள்ளிக்கரணை பிரச்சனை, அதை சுத்திப்புறத்துல இருக்கிற பிரச்சனை அப்படின்னு பொதுவில் புரிந்து கொள்ளக்கூடும். ஆக்சுவலி அதனுடைய பாசிட்டிவான சைடு அந்த என்ன எஃபெக்ட் கொடுக்கும் சென்னை நகரத்திற்கு, வெள்ளம் இந்த மாதிரி பள்ளிக்கரணை குறித்த அது ஏதோ புதிதாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் கிடையாது. குறிப்பா தென் சென்னைக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம் வந்து அந்த சதுப்பு நில காடுங்கிறது. இப்போ வந்து நீங்க இந்த பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு உங்களுக்கு தெரியும். 1984 அதை துவங்கியவர் எங்களுடைய மிக நெருங்கிய நண்பர் நெடுஞ்செழியன். நாங்கள்லாம் ஷெகுவாரா சேர்ந்து தான் அவரை அழைப்போம். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல வேலை பார்த்தப்ப அவர் ஒரு 4 நண்பர்களோடு தொடங்கினார். அப்பதான் நாங்கள்லாம் சென்னைக்கு வந்துட்டு போற சமயம். 87 தான் எனக்கு அவருடைய நேரடியான அறிமுகம். அவருடைய வீட்டு மொட்டை மாடியில வந்தனா சிவாவுடைய இந்த காடுகள் குறித்ததானது. அப்பதான் இந்த சதுப்பு நில காடுகளுடைய முக்கியத்துவம், சென்னையினுடைய இந்த சதுப்பு நில காடு நமக்கு எவ்வளவு முக்கியம். சதுப்பு நில காடுகளுடைய நிலப்பரப்பு என்னன்னா, அந்த ஈரப்பதம் இருக்கு இல்லைங்களா, அதை எப்பவுமே தன்னுள்ளே வைத்து கொண்டு கோடை காலம் வரும்பொழுதும் மழைக்காலம் வரும்பொழுதும் அந்த ஈரப்பதத்தை சரியாக தக்க வைக்கின்ற ஒரு விஷயத்தை சென்னை நகரம் முழுவதற்கும், குறிப்பாக அதனை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய நான் என்ன சொல்லலாம், அரண்னு சொல்லலாம். நிறைய பேர் நினைப்பாங்க, நம்மகிட்டே கேட்பாங்க, தெரியாதவங்க வந்து மழை பெய்யறப்ப நீங்க தண்ணி எல்லாம் அதுல கொண்டு போய் விட்டுடலாம்ல மேடம், அதுக்கு பக்கத்துல இருக்கு இல்லைங்களா, விட்டா போயிரும். அது அப்படி அல்ல. அதற்கான எந்த தண்ணியும் விடக்கூடாது, அதுல நம்ம கையே வைக்கக்கூடாது. சதுப்பு நிலத்தை அதுக்குரிய ஈகோ சிஸ்டத்தோட பல பறவைகள் வருகின்றன, அங்கே பலவிதமான தாவரங்கள் உயிரினங்கள் இருக்கின்றன. டேம்பரிங்னு சொல்லுவாங்க. சென்னை நகரவாசிகளுக்கு அது பயன் தருதா? கண்டிப்பாக பயன் தருது. பயன் தர்றதுக்காகத்தான், அதுக்காகத்தான் நாங்க அதை சென்சிட்டைஸ் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதை சுத்தி ஒரு வாக்கிங் பாத் வந்து முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்கிறார் 2021 வந்த உடனே. அதுல நீங்க முழுக்க பாத்தீங்கன்னா அந்த சதுப்பு நிலம் குறித்த குறிப்புகள், இது எவ்வளவு முக்கியமானது, பறவைகளுக்கான ஒரு விஷயம் மட்டுமல்ல, சரணாலயம் மட்டுமல்ல, சென்னையினுடைய ஈகோ சிஸ்டத்துக்கு அது எவ்வளவு முக்கியமானதுங்கிறத பற்றிய குறிப்புகளோட ஒரு நடைபாதையை அமைச்சிருக்கிறார். இப்போ நம்ம இப்ப பல முறை நான் அந்த பாராளுமன்றத்துல நேற்றைக்கு கூட அதை நான் பகிர்ந்தேன் விஷயத்துல பேசியிருக்கோம். முன்னேற்றுவதுன்னு சொல்றாங்களே ஒழிய கான்கிரீட்டாக அதை மேம்படுத்துவதற்காக இதுவரைக்கும் எந்த நிதியையும் அவர்கள் வழங்கவில்லை. இப்பதான் நம்ம முதலமைச்சர் வந்து இங்க வந்து இப்ப நாங்க போய் உட்கார்ந்து ஒரு வரைவு திட்டத்தை கொடுத்த உடனே நம்முடைய என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி மெய்யநாதன் அவர்களும் சுப்ரியா சாகு அவர்களோட இணைந்து ஒரு திட்டத்தை அதை நபார்டு வங்கிக்கு அனுப்பி வெட் பண்ணி ஜெனீவால இருக்கிற கிரீன் குளோபல் ஃபண்டுங்கிற ஒரு ஃபண்டுக்கு நிதியத்துக்கு அனுப்பியிருக்கோம். அதற்கு என்ஓசி வந்து ஒன்றிய அரசு தான் தரணும், என்விரான்மெண்டல் மினிஸ்டர் தான். அவங்ககிட்டையும் அதையும் பேசி வாங்கியிருக்கோம். போயிருக்கு, 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. வந்ததுக்கு அப்புறம் தான் அதற்கான எப்படிப்பட்ட மேம்பாடு அப்படிங்கிற ஒரு இந்த நாங்க வச்சிருக்க திட்டங்கள் வரும். பெருங்குடி குப்பை கொடுங்கும் அதை ஒட்டிய பகுதி தான். அப்ப அந்த பயோமைனிங்ல அதை கிளீன் பண்றது சதுப்பு நிலத்தை பாதுகாக்கின்ற ஒரு விஷயம். ஒரு புள்ளிக பயங்கர வெள்ளம் அதெல்லாம் சொன்னாங்கல்ல, அதுக்கும் இதை பாதுகாப்பதற்கும் தொடர்பு இருக்கு. ரொம்ப முக்கியமான தொடர்பு இருக்கு, ரொம்ப முக்கியமான தொடர்பு. ஏனென்றால் நாம் அதை மிக சரியாக வைத்திருந்தால், அது வெளிப்புற பகுதியில தான் நம்ம இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரைனேஜ் எல்லாம் பண்றோம், இந்த இடத்துக்கிட்ட நம்ம அது எதையும் தொடர்றது வைத்திருந்தால், நாம் ஒரு இயற்கையிலேயே நீர்கள் தேங்கி அந்த நீரை வந்து அது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஈரச்சதுப்பு இருக்கும், வந்து அதை மெதுவாக வைத்திருந்து தன்னுள்ளே இறக்கி அதற்கு பின்பாக கடலுக்கு அனுப்புகின்ற அந்த சக்தி அந்த நிலத்திற்கு உண்டு. இப்ப அதை டேம்பர் பண்ணாம அதுல கை வைக்காம அந்த இடம் குறுகாமல் பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 900 ஏக்கர்ஸ்க்கு மேல இருந்த ஒரு இடம் இன்றைக்கு ஒரு 400-500 ஏக்கர் சதுரடி படப்புல குறிக்கிறது. அப்படிலாம் இல்லாம இருந்திருந்தா இன்னமும் நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆளுங்கட்சி தரப்புலையும் கூட அதை வந்து சென்சிட்டைஸ் ஆகி இந்த வேலைகளை ஆமா வேலைகள் இதாவது அதை நீங்க குறிப்பா சொல்லணும். தமிழ்நாட்டுல மட்டும்தான் முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த உடனே வெட்லேண்ட்ஸ் மிஷன், சதுப்பு நில காடுகளுக்கு என்று ஒரு திட்டத்தை இப்ப துவங்கி இருக்கிறார். ஒரு 100 சதுப்பு நிலங்களை, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற சதுப்பு நிலங்களை கணக்கில் எடுத்து அவற்றை எப்படி பாதுகாத்தல், ரீஜுவனேஷன் அண்ட் ரிக்ளமேஷன், இதுதான் அந்த வார்த்தை.
அதுல எந்த விதமான மக்கள் நினைக்கிற மாதிரி அதை டேம்பர் பண்ற மாதிரி சும்மா பூங்கா மாதிரி அமைக்கிறது அதே கிடையாது. அதை சீர்படுத்துவது, அதை ஒட்டி இருக்கின்ற பகுதிகளை ரெக்ளைம் பண்றது, இதுதான். இதை இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் வெட்லாண்ட்ஸ் மிஷன் என்று வைத்திருப்பது தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அரசாங்கம் தான். நீண்ட கால நோக்கில் ஒரு கனவோடு சதுப்பு நில மேம்பாட்டுக்கான திட்டம் பிஃபோர் எலெக்ஷன் இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கு? டு தி ஸ்ட்ரீட். நீங்க மக்கள்கிட்ட பார்க்கும்போது என்ன? மக்கள்கிட்ட பாக்குறப்ப இப்ப வந்திருக்கிற ஒரு விஷயம், அவரை அவங்க வீட்டுல ஒருத்தர பாக்குறாங்க. பிஃபோர் எலெக்ஷன்ஸ் இந்த திட்டங்கள் எப்படி போய் சேர்ந்திருக்குன்னு நாங்க இப்பதானே நேர போய் பாக்குறோம். முதலமைச்சராக மட்டுமே அவர்கள் பார்த்துருந்திருக்கலாம். இந்த திட்டங்களின் மூலமாக நிறைய பேர் சொல்றது அண்ணங்கிட்ட சொல்லுங்க. இப்ப நாங்க தலைவர்னு சொல்லுவோம், ஆனா பெரும்பான்மையான சகோதரிகள் எல்லாருமே சொல்றது அண்ணங்கிட்ட சொல்லுங்க, எங்களுக்கு 1000 ரூபாய் வருதுங்கிறத சொல்லுங்க, அண்ணங்கிட்ட சொல்லுங்க, எங்க பாப்பா புதுமை பெண் திட்டத்துல அவளுக்கு 1000 ரூபாய் போடுறாங்க, நாங்க ஆத்திர அவசரத்துக்கு அவகிட்ட வாங்கிக்கிறோம்னு சொல்லுங்க. அப்ப அந்த அண்ணேங்கிற சொல் அவர் எப்படி ஒரு கட்சி தலைவர், மாநில முதலமைச்சர்ல இருந்து ஒரு குடும்ப தலைவராக மாறி இருக்கிறாருங்கிறத காமிக்கும். களத்துல நீங்க போறீங்க, அன்றாடம் பயணிக்கிறீங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறத எவ்வளவு பாசிட்டிவா எதிர்பார்க்குறீங்க? வெற்றி வாய்ப்பு எவ்வளவு இருக்கு? மிக மிக நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறேன். வெற்றி வாய்ப்பு 100%. எங்களுடைய இலக்குங்கிறது சென்ற முறை 2,66,333 ஓட்டுகள் நினைக்கிறேன். 2,66,000 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். இந்த முறை 4 லட்சத்திற்கும் அதிகமாக அந்த வாக்குகள் வித்தியாசம் இருக்கும் என்று நம்புகின்றேன். உங்களுடைய கவுண்டர் பார்ட்ஸ் அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர்களுக்கு ஆல் தி பெஸ்ட். ஓகே, உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இன்னொரு வாய்ப்பு சந்திப்போம். தேங்க்யூ நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பு சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.